நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மாவோட சடங்கு முடிகிற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் அவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன். அவளை வீட்டை விட்டு துரத்தினாலும் அவ திரும்ப வரமாட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உரிமையை கேட்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஜோசியர் கொடுத்த அந்த பொடிய அவளையும் கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சா என்ன? ரொம்ப நல்லா இருக்கு நீ சொல்றது. நீ போன ஜென்மத்துல சகுனியா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் யோசிக்கும் போது சில நேரத்துல நல்ல முடிவும் கிடைக்கும். அதுக்கு நீ ஒன்னும் கிண்டல்லாம் பண்ண வேண்டாம். இந்தாங்க பாட்டி பால். அங்க வச்சிருமா, நான் அப்புறமா குடிக்கிறேன். உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாமா? சித்திங்க 2 பேரும் அடுப்படியில கூடவே இருந்தாங்க. இத நீ சும்மாதான் சொல்ற. அவங்க 2 பேருக்கும் உன் மேல அன்பெல்லாம் இருக்கு. ஆனா அடுப்படி வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. யார் சொன்னா? அடுப்படியில அவங்க 2 பேரும் வேலை செய்யறத உங்களால இங்க இருந்து பார்க்க முடியுமா? இருந்தாலும் அவங்களுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? பாட்டிக்கு பால் குடுத்தியா, மருந்து குடுத்தியான்னு 100 தடவை 2 பேரும் மாறி மாறி கேட்பாங்க. அவங்க 2 பேருமே இது வரைக்கும் நடந்துக்கிற விதத்துல எந்த தப்பும் பண்ணதில்ல. அது என் பிள்ளைங்க பண்ண புண்ணியம். உங்க பசங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுக்குன்னு ஒரு ராசி இருக்கு. அப்புறம் இந்த ஊர்மிளா அம்மாக்கும் ஒரு விசேஷமான திறமை இருக்கு. அதான் உங்க பக்கத்துல வந்தாலே நல்லவங்களா மாறிடுறாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன புகழ்ந்தே தீரணும்னு ஏதாவது முடிவு பண்ணிட்டியா என்ன? யார் உங்களை புகழ்ந்து பேசுனா? என் மனசுல என்ன தோணுதோ அததான் நான் சொன்னேன், அவ்வளவுதான். இந்தாங்க, இந்த பாலை குடிச்சிடுங்க. இன்னைக்கு ஏதாவது புது கனவு இருக்கா? என்ன கனவு காண போறேன்னு முன்னாடியே எப்படி எனக்கு தெரியும்? பாப்பேன், அது எனக்கு நிச்சயமா தெரியும். அதுல அந்த அம்மன் கண்டிப்பா வருவாங்க. எனக்கு இப்ப என்ன சந்தேகம் தெரியுமா? இவ்ளோ பெரிய பக்த இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேசமங்கலத்து அம்மாவே இங்க வந்து இவளை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அப்படியே அந்த அம்மன் வந்து சொன்னதும் நான் போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இதுதான் உன் முடிவா? எங்க சித்தப்பா, எங்க சித்தி, அப்புறம் பாட்டி, இவங்களெல்லாம் விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு இந்த வீட்டுல இருக்க பூஜார, அப்புறம் இப்படி உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க சந்தோஷம், இதை தவிர எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேண்டாம். போதும், போய் தூங்கு. பரவாயில்ல பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு கால் அமைக்க விடுறேன். நீங்க படுத்துக்கோங்க, நான் அப்புறமா படுக்கிறேன். அப்படின்னா சரி, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. ரேணுகா, அம்மாவும் வீணாவும் தூங்கி இருப்பாங்களா? சொல்ல முடியாது. தூங்கும் போதுதான் அவளுக்கு 1000 சந்தேகம் வரும். அம்மா கதை சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல ராத்திரி 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிற சத்தம் கேட்கும். அவளுக்கு தேவியோட கதை கேட்கலன்னா தூக்கமே வராது. அண்ணே, கேள்விப்பட்ட வரைக்கும் தேசமங்கலத்தம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த தேவி. அவங்க சிலையை இங்க வச்சு அவ பூஜை செய்ய ஆரம்பிச்சதுனால இங்கேயும் அந்த தேவியோட சக்தி இருக்கும்ல? அதெல்லாம் வெறும் கதை சகாதேவா. அப்புறம் இதுவரை நீ கடவுளை எங்கேயாவது நேர்ல பாத்திருக்கியா என்ன? இல்ல நீங்க பாத்திருக்கீங்களா? இது நானும் கூட யோசிச்சிருக்கேன். எல்லா தப்புகளையும் கடவுளால தடுக்க முடியும்னா தப்புங்கிற வார்த்தையே இந்த பூமியில இருக்காதுல்ல? ஆமா, இதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, ஒரு பூஜை முறையா நடந்தாதான் ஒரு சிலைக்கும் தெய்வத்துக்கும் சக்தி அதிகமாகும். இந்த சிலையை இங்கேயே வைக்க அனுமதிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டுக்குள்ளேயும் தேவியோட அருள் வந்துடும். அதுக்கப்புறம் நாம நினைச்ச எந்த விஷயத்தையும் நம்மளால பண்ணவே முடியாது. வாங்க, நாம போய் அம்மாவும் அவளும் தூங்கிட்டாங்களான்னு பாப்போம். வாங்க.
சகாதேவா, அம்மாவும் வீணாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நீ போய் அந்த சிலையை எடுத்துட்டு வந்துரு. வேண்டாண்ணா, எல்லா விஷயத்தையும் மூத்தவங்க தான் பண்ணணும். அதனால நீங்க போங்க. டேய், இந்த விஷயத்துல சின்னவங்க என்ன பெரியவங்க என்னடா? அது நீ போய் எடுத்துரு. அப்போ நீங்க போய் எடுத்தா என்ன பிரச்சனை? ஆ, அண்ணன் சொன்னா அத தம்பி கேட்கணும்ல. உங்க வீட்டுக்காரே எடுக்கட்டும். வேண்டாம் வேண்டாம், இது எடுக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்தா அது எங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆ, ஆ, அப்படியெல்லாம் யார் யோசிச்சா? யார் எடுத்தாலும் அதை தூக்கி போட்டா போதும்ல. அப்படின்னா நீங்களே எடுங்க. ஐயோ, என்னாலலாம் முடியாது. நான் இன்னைக்கு சாயங்காலம் குளிக்கல. குளிக்காம சிலையெல்லாம் தொடக்கூடாதுல்ல. சிலையை நாம பூஜை பண்றதுக்காக எடுக்கலையே, அதனால குளிக்கலனாலும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இது இப்ப யாராலையும் எடுக்க முடியாதா? தயவு செஞ்சு அமைதியா இருங்க. சத்தம் கேட்டு அவங்க எந்திரிச்சா இப்ப எதுவுமே நடக்காது. போங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். அதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. போங்க. போலாம், போ. பார்த்தேன், ஜோசியர் சொன்ன பிரச்சனை இதோட போகணும். தூரமா எரிஞ்சிடலாம். நிம்மதியா இருக்கு. அந்த பிரச்சனை முடிஞ்சது. காலையில அம்மாவும் வீணாவும் சிலையை பத்தி கேட்டா நமக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா போதும். நாம எதையும் பார்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல. அதுவும் தேவியோட விளையாட்டுன்னு நினைச்சுப்பாங்க. ஆமா, காலையிலேயே ஆரம்பிச்சிருவா தேவி காணாம போயிட்டாங்கன்னு கதை சொல்றதுக்கு. வாங்க. அட. कालकण्ठात्मजाते श्री भद्रकाळि नमोऽस्तुते दारुणादिमहादुष्टदानवौखनिषूदने दीनरक्षणरक्षे श्री भद्रकाळि எப்பவும் போல அவ தேவி கீர்த்தனை பாடிட்டு இருக்கா. चराचर சிலை காணாம போயிடுச்சுல்ல, அதுக்காக ஏதாவது புதுசா வேண்டிக்கிட்டு இருப்பா. வா, நாம போய் பார்க்கலாம். चण्डमुण्डे श्री भद्रकाळि नमोऽस्तुते காலையிலேயே சிலைய காணும்னு சத்தம் போட்டு நம்மள எல்லாம் அவ எழுப்பி விட்டுருவான்னு நான் நினைச்சேன். சரி வா, நம்ம போய் பார்ப்போம். பூஜை அறையில அழுதுகிட்டு இருப்பா. महावीरे महेशी श्री भद्रकाळि அண்ணே, சிலை காணாம போயிடுச்சுன்னு அவ சொன்னாலும், அம்மா கிட்ட சொல்லி தேட சொன்னாலும் நம்ம போக கூடாது, சரியா? யார் தேடி போக போறா? அம்மா கிட்ட அதை சொல்லக்கூடாதுன்னு அவகிட்ட சொல்லிடலாம். சரி. என்ன? வாங்க. भद्रकाळि नमोऽस्तुते எல்லாரும் எழுந்துட்டீங்களா? சித்தப்பா, நீங்க அந்த தேவியோட சிலையை பாருங்களேன். நேத்திய விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. நான் சரியா தானே சொன்னேன்? சரிதான். நீங்க வேணும்னா பாருங்க, சரியான முறையில வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணோம்னா தேவியோட அழகு தினம் தினம் கூடிக்கிட்டே இருக்கும். எல்லாரோட பிரச்சனையும் தேவி தீர்த்து வைப்பாங்க. மனசார வேண்டிக்கோங்க. நான் பாட்டிக்கு பிரசாதம் கொடுத்துட்டு அடுப்படிக்கு போறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது எப்படி? இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? நம்ம எரிஞ்சது தூரமா விழுந்திருக்காது. அவ போய் கண்டுபிடிச்சிருப்பா. ஏய், அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா அத அவ நம்ம கிட்ட சொல்லிருப்பாள்ல. இதுக்கான அர்த்தம் நான் நேத்திக்கு சொன்ன மாதிரி இந்த சிலைக்கு உண்மையிலேயே சக்தி இருக்குதுன்னு. வீணா தேவையில்லாத சந்தேகம்லாம் வேண்டாம். ஒருவேளை அவ அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லனா வேலைக்கு வந்தவங்க யாராவது அதை எடுத்து அவகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். அது இல்லாம சும்மா இல்ல, இவ்ளோ காலையில யார் இங்க வேலைக்கு வருவாங்க? வந்திருந்தாலும் இவ்ளோ சின்ன சிலையை எப்படி கண்டுபிடிச்சாங்க? வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். நடந்த விஷயத்தை பத்தி நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லலாம். அதை விட்டுட்டு நாம தேவையில்லாம எதையுமே யோசிக்க வேண்டாம். நான் சொன்னப்ப யாரும் அதை நம்பல. ஆனா இப்ப பாத்தியா, யாருக்கும் பதில் கிடைக்காம இருக்கு. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இந்த சிலைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இனிமே எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணலாம். இந்த சிலையினால வந்ததுதான் எல்லா பிரச்சனையும். ஐயா, ஐயா, சித்தப்பா வீட்ல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காரு. என்ன விஷயம்? நான் ஜோசியர் வீட்டுல இருந்து வர்றேம்மா. ஐயா கிட்ட ஒரு மருந்து கொடுக்க சொன்னாரு.
மருந்தா? விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீ மருந்தை கொடுத்துட்டு வான்னு சொன்னார். நான் கொடுத்தா போதும்னா என்கிட்ட கொடுங்க. அதுக்கு என்னம்மா, நீங்களே கொடுத்துருங்க. குடிக்க ஏதாவது வேணுமா? வேண்டாம்மா. ஜோசியரை எங்க சித்தப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அனுப்பி ஒருத்தர் இங்க வந்து நான் அவங்கள ஒழுங்கா கவனிக்கலன்னா அதுக்காக நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேணாமா. சரி. இது என்ன கையில? இது ஏதோ மருந்தாம் பாட்டி. யாருக்கு? நகுலன் சித்தப்பாவை தேடி ஜோசியர் அனுப்புனதா ஒரு ஆள் வந்தாரு. இத கொடுக்க சொன்னாரு. என்ன விஷயம்னு சொன்னாரா? நோய் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்காக இந்த மருந்து? ஆமாம் பாட்டி, நான் ஒரு சந்தேகம் கேட்கவா? இந்த ஜோசியர் மருந்த பத்தி படிச்சவரா? 2 சித்தப்பாவும் எல்லா பிரச்சனைக்கும் அவரை தானே கூப்பிடுறாங்க. அவர் வெறும் ஜோசியர் மட்டும் இல்ல, அவர் பெரிய மந்திரவாதியும் கூட. அது மட்டும் இல்ல, ஆயுர்வேத மருத்துவமும் படிச்சிருக்காரு. இருந்தும் நீங்க ஜோசியர் கிட்ட இருந்து எதுவும் வாங்கினதே இல்லையே. அது ஏன்? அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மருத்துவ விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச இடம்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு மருந்து கொடுக்கறது யாரு? உன்னி ஜோசியர் தானே. ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா உன்னி ஜோசியரை போய் பார்த்தா போதும். அவரை பார்த்ததுமே பாதி நோய் போயிடும். மீதி நோய அவருடைய மருந்து தீர்க்கும். நகுலனும் சகாதேவனும் ஜோசியரை அப்படித்தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காது. சித்தப்பாக்களை பத்தி அப்படி சொல்லாதம்மா. தெய்வத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஜோசியர் தான். நான் அந்த ஆளை பத்தி எதுவும் தப்பா சொல்லல. இருந்தாலும் இந்த மருந்து எதுக்குன்னு தெரியலையே. எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த மருந்து எதுக்குன்னு. எதுக்கு சொல்லுங்க. அது என்ன தெரியுமா? இது கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா? மருந்து சாப்பிட்டா எப்படி சந்தோஷம் வரும்? அம்மாவுக்காக வேண்டிக்கிறோன்னு நாம நடத்துற இந்த நாடகம் இன்னும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அது வரைக்கும் நாம என்ன குறைய வைக்காம இதை பண்ணலாமே. இன்னும் 1 மாசம் தானே ராதிகா. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு பூஜை. அப்புறம் உன்னோட மனசாட்சி. அந்த அம்மா பெத்த 2 மகன்களுக்கே இல்லாத மனசாட்சி மருமகளா இருக்க நமக்கு எதுக்கு? இவங்க நம்ம நல்லதுக்காக தானே பண்றாங்க. அப்ப அவங்க கூட தானே நம்ம நிக்கணும். புருஷனோட சந்தோஷத்துக்காக எதையும் பண்றவங்க தான் நல்ல பொண்டாட்டி. புரிஞ்சுதா? அது ஜோசியரோட வேலைக்காரன் தானே. ஆமா, மருந்து கொடுத்து வரேன்னு சொன்னார்ல, அதை கொண்டு வந்திருப்பாரு. என்ன ஜோசியர் மருந்து கொடுத்து விட்டாரா? கொடுத்தாருங்க. சரி கொடுங்க. ஐயா, நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். நீங்க அங்க இல்ல, அதனால அந்த பொண்ணுகிட்ட மருந்து கொடுத்துட்டேன். உங்ககிட்ட யார் அப்படி செய்ய சொன்னா? என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பிரச்சனை இருக்கான்னு வேற கேக்குறீங்க. ஐயோ, விடு சகதேவா, நீங்க போங்க. சரிங்க. நாங்க வாங்கிக்கிறோம். இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? இங்க பாருங்க, நாம கோவப்பட்டு அவருக்கு சந்தேகம் வரும். அதனாலதான் அமைதியா இருக்க சொன்னேன். அவ அதை திறந்து பாத்துருவாளா? சில மருந்தெல்லாம் பார்த்தா அம்மாவால கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் போலாம். அவ கையில இருந்து அந்த மருந்தை நாம சீக்கிரமா வாங்கணும். வாங்க போலாம். எப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்களா? வீணா, நீ என்ன இப்படி பாக்குற? அப்புறம் இல்லாம திருட்டுத்தனம் பண்றவங்கள வேற எப்படி சித்தப்பா பாக்குறது? பாத்தீங்களா பாத்தீங்களா, அத சொன்னதும் எல்லாரும் பயப்படுறீங்க. சித்தப்பா, இது எதுக்கான மருந்து? அது வீணா, சொல்ல கஷ்டமா இருக்குல்ல. ஆனா எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, பாட்டிக்கும் தெரியும். நீ இத அம்மா கிட்ட காட்டிட்டியா? பின்ன காமிக்காம? இது என்னன்னு எனக்கு புரியல. சரியா சொன்னது நம்ம பாட்டி தான். அது மருந்து கொண்டு வந்த வேலைக்காரன் உன்கிட்ட தப்பா ஏதாவது சொல்லிருப்பாம்மா. அவங்க தப்பா எதுவுமே சொல்லல சித்தி. உண்மையை மறைச்சு வைக்க முயற்சி பண்ண வேண்டாம். இது என்னன்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. கேட்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதும் அம்மா ஏதாவது முடிவெடுத்தாங்களா? சொல்லு. அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இது இல்லையே நான் கேட்டதுக்கான பதில். இந்த மருந்தை வாங்கினதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க.
அப்படின்னா சித்தி நீங்க சொல்லுங்க. ஐயோ, இத சொல்றதுக்கு எதுக்கு இவ்ளோ கூச்சம் வைக்கும்? என்கிட்ட பாட்டி தான் சொன்னாங்க, 2 பேருக்கும் குழந்தைங்க இல்லாததுனால அதுக்காக தான் 2 பேரும் இந்த மருந்து வாங்கியிருக்கீங்கன்னு. அதான் அதான் உண்மை. என்னங்க, அம்மாவோட அறிவை பாத்தீங்களா? அத கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்க என்னவோ நினைச்சு பயந்துட்டோம். இதுல பயப்பட என்ன சித்தி இருக்கு? இந்த வீடு முழுக்க குழந்தைங்க ஓடி விளையாட வேண்டாமா சித்தி? சொல்லுங்க. பாட்டி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? சீக்கிரமே நல்ல விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லுங்க. சித்தப்பாக்கு இன்னும் பயம் போகலையோ? போயிடுச்சு. எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. என்னன்னா நீங்களே 2 பேருக்கும் பங்கு வச்சு கொடுங்க சித்தப்பா. இந்தாங்க. சீக்கிரமாவே ஒரு நல்ல செய்தி வரணும் நம்ம வீட்டுக்கு. நானும் அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். சொல்லுன்னு சொல்லி நம்மள நல்லா பயம்புறுத்திட்டா. இதத்தான் சொல்ல போறான்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல அவ. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். நல்ல வேளை ஜோசியரோட தெய்வங்கள் கூட இருக்காங்க. சத்தியம் இல்லனா இப்படி நடந்திருக்காது. இப்ப தைரியமா இருக்கு. ஜோசியர் சொன்னது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். எப்பவும் மாதிரி நானும் ராதிகாவும் இத பங்கு போட்டு எடுத்துக்கிறோம். வீரியம் அதிகம் இல்ல, ரொம்ப நேரம் ஆகாது. ராதிகா, அம்மாவும் வேணியும் கண்டிப்பா தூங்கிருப்பாங்கல்ல? நான் பார்த்தேன்க்கா, 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. இந்த மருந்து உடம்புக்குள்ள போனா 1 மாசத்துக்கு மேல உயிர் உடம்புல இருக்காதுல்ல. தேசமங்கலத்து அம்மன் சிலையை நம்ம தூக்கி போட்டோம், ஆனா திரும்ப வந்துருச்சு. ஆனா அம்மாவோட உயிர் மொத்தமா போயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது. நம்ம ஒண்ணு வேணா பண்ணலாமா? நாம 2 பேரும் மிச்சம் இருக்கிற நாளெல்லாம் அம்மா கிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். அம்மா அதை நிஜம் நம்பி ஏமாந்துட்டு செத்து போட்டோம். தேவையில்லாதது எதுவும் பண்ண வேண்டாம். 1 மாசத்துக்குள்ளேயே அம்மா இறந்துட்டாங்கன்னா அப்புறம் எல்லா சொத்தும் நமக்கு தான். உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ற? நீங்க 2 பேரும் இங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க சித்தி? பாட்டியை கொல்ல முடிவு பண்ணிருக்கீங்க அப்படித்தானே? எல்லாம் நான் கேட்டுட்டேன். அந்த அம்மனோட சிலையை தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல? அது எதுவும் ஆகாம திரும்ப வந்தோம். அம்மாவோட சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியல? வீணா, அது வேண்டாம். இனி எனக்கும் பாட்டிக்கும் முன்னாடி நீங்க நடிக்க வேண்டாம். பாவம் தானே பாட்டி. இந்த நிலைமையில கூட அவங்க உங்களுக்காக தானே வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி கொடூரமாலாம் யோசிக்க எப்படி முடியுது உங்களால? நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் பாட்டி கிட்ட சொல்றேன். விடுங்க, விடுங்க. தான் மருமகளோட லட்சணம் என்னன்னு பாட்டிக்கு தெரியட்டும். கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுத்து நீங்க பாட்டியை கொல்ல பாக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியட்டும். நாளைக்கு விடியட்டும். நீங்க பண்ண எல்லாத்தையும் நான் இந்த ஊருக்கே சொல்ல போறேன். பாட்டியை கொல்ல முயற்சி பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்னங்க, இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவ அம்மா கிட்ட போய் சொன்னா எல்லாமே முடிஞ்சது. எல்லாரும் நம்மள அசிங்கப்படுத்துவாங்க, கல்லால அடிச்சு விரட்டுவாங்க, அம்மாவை கொன்னவங்கன்னு கேவலமா பேசுவாங்க. இவளை கொல்ல வேண்டான்னு தான் நம்ம முடிவெடுத்தோம். ஆனா செத்துதாகனு இவன் முடிவெடுத்தா நாம என்ன பண்ண முடியும்? கொன்னுடலாம்.
இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இவள குழி தோண்டி புதைச்சிடலாம். இந்த ஊருக்குள்ள ஒருத்தருக்கு இது தெரியக்கூடாது. நமக்கு முன்னாடி இருந்த தொல்லை இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சா போதும். யாரும் வராத இடம் இது. இன்னும் ஆழமா தோண்டணுமா? நாயோ நரியோ எடுத்து வெளியில போடக்கூடாது. அந்த அளவுக்கு தோணுனா போதும். ராதிகாவும் அண்ணியும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, தேவையில்லாம ஏதாவது அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. கவனமா. குழி இந்த அளவுக்கு போதுமாங்கய்யா? வாங்க போய் பார்ப்போம். ம். இது போதும். சொன்னதெல்லாம் 2 பேருக்கு ஞாபகம் இருக்குல்ல? இங்க நடந்த விஷயத்தை இங்கேயே மறந்துருங்க. போத தலைக்கேறி இந்த விஷயம் மட்டும் வெளியில வந்துச்சுன்னா அது எங்க காதுக்கு வந்த அடுத்த நிமிஷம் நீங்க 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. இல்லைங்கய்யா, நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். கொடுக்குற காசை வாங்கிட்டு எங்கேயாவது போயிடுங்க. சரிங்க ஐயா. இந்த ஊர்லயே உங்களை பார்க்க கூடாது. போய் அவளை தூக்கிட்டு வாங்க. பார்த்து. மண்ணை போட்டு மூடுங்க. ம். அவளோட தேவியையும் அவளோடைய சேர்த்து மூடிடுவோம். வீணா, வீணா, அம்மாடி வீணா, ஐயோ, வீணா. அம்மா கிட்ட இப்ப நம்ம என்னன்னு சொல்றது? அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் அம்மா முன்னாடி நம்ம போக வேண்டாம். வீணா, அச்சோ, அம்மாடி வீணா. அம்மா, வீணா, எங்க போயிட்ட? வீணா, அம்மா கூப்பிட்டதும் அவ வருவான்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அம்மாக்கு சந்தேகம் வந்துரும். வீணா, என்னன்னு சொல்றது அவங்க கிட்ட? நீ வா, இப்போதைக்கு ஏதாவது சமாளிக்கலாம். வா. சீக்கிரமா வீணா. வீணா எங்கம்மா போனா? விடிய காலையிலேயே இங்கிருந்து ஏஞ்சி போனா. கூப்பிடுறேன், ஆளையே காணோம். ஆமாமா, காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. தனியாவா? சீக்கிரமா குளிச்சுட்டு நாங்களும் கூட வரோம்னு சொன்னோம். அவ தான் கேட்கல. இந்த பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்றா? கோவில் இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்கு. அவ எப்பவும் போறது தானம்மா, இப்ப வந்துருவா. உங்க பிள்ளைங்க கிட்ட வேணா அவளை தேடி பார்த்து கூட்டிட்டு வர சொல்றோமா? அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. வீணாவுக்கு எந்த ஆபத்தும் வராம தேவி காப்பாத்துவாங்க. என்னம்மா இது? உங்க 2 பேர் முகமும் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா. என்னைக்கே இல்லாம இன்னைக்கு காலையிலே எழுந்துட்டீங்க. என்ன விஷயம்? எப்பவும் தூங்க போறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு முடிவு பண்ணுவோம். வீணாவும் அம்மாவும் எந்திரிக்கும் போது நாமளும் எந்திரிச்சிடணும், வேலையெல்லாம் செய்யணும்னு. ஆனா இது வரைக்கும் நடந்ததே இல்ல. இன்னைக்குதான் அது நடந்திருக்கு. நல்லது. ஒரு காரியம் பண்ணுங்க. இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க. சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து பூஜை ரூம்ல போய் பூஜை பண்ணுங்க. அதுக்குள்ள அவளும் வந்துருவாள்ல. சரிங்கம்மா. வா. அம்மா, தாயே,
பராசக்தி, நீதாம்மா காப்பாத்தணும். ஐயோ ஐயோ, ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். ஆனா அவ திரும்ப வரமாட்டான்னு தெரிஞ்சா? அவங்க வரட்டும், ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாங்க. நீ வா. ஆ. என்னங்க ஆச்சு? ம். உங்க கூட யாரெல்லாம் இருந்தா? அந்த செம்பனும் கூட இன்னொருத்தனும் இருந்தான். அவங்க சாராயம் குடிக்கிறவங்க, எதுவும் உளராம இருப்பாங்களா? அப்படிலாம் நடக்காது. வெளியில சொன்னா கொன்னுடுவோம்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம கை நிறைய பணம் கொடுத்துருக்கோம். மண்ணை போட்டு மூடும்போது கூட அவ கண்ணு திறந்துதான் இருந்தது. பா, முகத்தை பார்க்கவே பயமா இருந்தது. ஆமா, அது உயிரோட இருக்கிற மாதிரி. ராதிகா, அம்மா அவளை தேடினாங்களா? தேடினாங்க, இப்பதான் கேட்டாங்க. நாங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொல்லி சமாளிச்சோம். அவ இப்ப வரலனா அம்மா பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அம்மா கிட்ட நாம தான் ஒரு பொய்ய சொல்லணும். அவ ஒழுக்கமானவளா இருந்தாலும் வெளியில அவளுக்கு ஒரு காதல் இருந்தது. நம்ம கிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டான்னு நம்ம யாருகிட்டையும் சொல்லாம அவ அவங்க கூட ஓடி போயிட்டா. அவளை பத்தி நம்ம இப்படி எல்லாம் சொன்னா அம்மா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. நம்ப வைக்கணும். அவங்க அம்மா இப்படி பண்ணவங்க தானே, பொண்ணும் அதே மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லணும். அத பத்தி நீங்க யாரும் கவலையே பட வேண்டாம். அவ அவங்க கூட ஓடி போறத நாங்க பார்த்தோம். நீங்க வந்து அம்மா கிட்ட சொல்றதுக்கு நான் ஆளுங்களை தயார் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க அதை சரியா பண்ணிடுவாங்க. அவ செத்ததுக்கு நாம அழுவுறதுக்கு கொடுத்து வைக்கல. ஆனா அம்மாவுக்கு முன்னாடி அவளை இழந்துட்டோன்னு சொல்லி அழ நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. எல்லாரும் அதை செஞ்சா போதும். சரி, இருங்க, நான் வந்துடுறேன். ராதிகா வா. சகாதேவா, நான் ஒரு விஷயம் கேட்கவா? சித்தப்பா, ஐயோ, நீ ஐயோ, யாரு? தலையை நல்லா தொடங்க சித்தப்பா. இவ்ளோ காலையில இந்த மழையில எங்க போனீங்க? நீ யாரு? தலை தொடச்சுக்கோங்க. இல்ல நான் தொடச்சு விடவா? நான் தொடக்கவா? எந்திரிங்க சித்தப்பா, நான் தவிட்டு விடுறேன். எந்திரிங்க, புடிங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? இருங்க, கொண்டு வர. ராதிகா சுடு தண்ணி வச்சிருக்கா. நல்லா ஆற வச்சு கொடுங்க சித்தி. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தானே சித்தப்பாக்கு பிடிக்கும். ஐயோ, ஐயோ, என்னால முடியல. என்னாச்சு? சமையல் கட்ட போனப்ப அங்க அந்த வீணாவா? சித்தப்பாக்கு தண்ணி ஆத்தி கொடுங்கன்னு அவ என்கிட்ட சொன்னா. நானும் அவளை பார்த்தேன். எனக்கு தலதோடைக்கு துண்டு எடுத்து கொடுத்தது அவதான். அவளை மட்டும் நான் பார்க்கல, கூட இன்னொரு தேவியும் இருந்தாங்க. கோவம் நிறைஞ்ச கண்ணோட
நான் அதை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, என் கண்ணுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. கொண்டு போய் குழி தோண்டி போச்சவ உயிரோட நம்ம முன்னாடி வந்து நின்னா, நான் வேணா சகதேவனை கூப்பிடவா? வேண்டாங்க, நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்க. பயத்துல நமக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா ரேணுகா, அவ இங்கேயோ இருக்கா. ஐயோ, அவ இங்கதான் கண்டிப்பா இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நிச்சயம் அந்த சிலை தாங்க. உடனே அதை தூக்கி போடணும், இல்லன்னா திரும்ப இந்த மாதிரி எல்லாம் தோணும். நாம ஜோசியரை பார்த்தாகணும். இனிமே இப்படி தோணாம இருக்க என்ன பண்ணணும்னு ஜோசியர்கிட்ட கேட்கணும். கேளுங்க, திரும்பவும் அந்த மாதிரி என்னால பார்க்க முடியாதுங்க. அப்படி திரும்ப பார்த்தா என் உயிரே போயிடும். ஆமா, கவனமா இருக்கணும். அவளுக்கு தேவியோட பக்திக்கு அப்புறம் தான் எல்லாமே இருந்தது. எப்போ நாம கவனமா இருக்கணும். இங்க பாரு, ஆபத்து நம்ம பின்னாடியே இருக்கு. ஐயோ, நான் வெளியெல்லாம் போக மாட்டேன். நம்ம 2 பேரும் இங்க ஒன்னாவே இருக்கலாம், வாங்க. நேத்து ராத்திரி முழுக்க காத்திருந்தேன். ஏன் நீங்க வரல? ஏன் பேசாம இருக்கீங்க? என்ன என்ன யோசனை? இங்க வர்றது ராதிகாவுக்கு தெரிஞ்சிரும்ன்ற பயமா? ஏய் இல்ல. அப்படின்னா சொல்லுங்க, நேத்து எதுக்கு என்ன நீங்க ஏமாத்துனீங்க? அது நேத்திக்கு வீட்டில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்தது. விடிகிற வரைக்கும் அண்ணன் கூடவே இருந்தார். அப்புறம் எப்படி? உங்களுக்காக நான் தூங்காம காத்திருந்தேன். நீங்க தூங்காம இருந்ததுனால முகமெல்லாம் வாடி போயிருக்கே. ஏய் அதெல்லாம் இல்லை, சில தடங்கள் இருந்தது. ராத்திரியே முடிஞ்சிருச்சு. என்ன தடங்கள்? நமக்கு தடங்களா இருக்கிறது ராதிகா தானே. அவளை அனுப்பிட்டீங்களா? ராதிகாவோட பெரிய தடங்கள் இருந்தது. அது நேத்து ராத்திரி தான் போச்சு. இனிமே பாரு, நீ என்கிட்ட சொன்ன எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றி தரேன். சத்தியமா? அரண்மனையிலேயே வாழ வைக்கிறேன். உன் ஆசை எல்லாம் நிறைவேற்றி வைக்க உனக்கு தோழிகளா நிறைய பேர் இருப்பாங்க. கேட்க சந்தோஷமா இருக்கு. கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, சீக்கிரமாவே இதெல்லாம் நடக்கும். அப்ப நீ நம்புவல்ல? நீங்க இங்க வர்றதையும் போறதையும் பத்தி இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் என்ன பார்த்து நேராவே கேட்டுட்டாங்க. ஆனா சொந்தம்னு என்னால சொல்லிக்க முடியாதுல்ல. அப்படி ஒரு நாள் வரும். அப்போ ராதிகா? இந்த உலகத்துல இருக்கிற அழகெல்லாம் நான் பார்க்கறது உன் முகத்துல தான். என்கிட்ட ஆசையா பேசுறதுக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்குமான திறமை வேற எந்த பொண்ணுகிட்டையும் இல்லை. ராதிகாக்கு முறைப்படி தாலியை கட்டிட்டேன். தெரியாம செஞ்ச தப்பு அது. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குளத்துல ஒரு நாள் ராதிகா பணம் கடந்தாலும் அதுல அதிசயமே இல்லை. அது உனக்காக நான் பண்ண போற போர். வீணா, வீணா, என்னாச்சுங்க? என்னாச்சு? என்னாச்சுங்க? ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க குளிக்க தானே சித்தி வந்தீங்க? வாங்க வாங்க சித்தி, எதுக்காக தயங்குறீங்க? வாங்க.
என்னாச்சு ராதிகா? என்ன? குளத்துல வச்சு நான் அவளை பார்த்தேன். என்ன அவ குளிக்கவான்னு கூப்பிட்டா கொல்றதுக்கு. அவளை நானும் பார்த்தேன். எங்க பாத்தீங்க? அது வந்து வேற இடத்துல வச்சு. வேற ஒரு இடத்துலன்னா வேற எங்க நீங்க போனீங்க? ஐயோ ராதிகா, அதுவா இப்ப பிரச்சனை? அவ நம்ம பின்னாடியே இருக்கா. என்ன? அவளோட குரல் தாங்க கேக்குது. எனக்கு கேட்கலையே. சித்தப்பா என்னங்க? அவ சித்தப்பான்னு கூப்பிடுறாளே, உனக்கு கேட்கலையா? கேட்கலையே. அவ இங்கதாங்க இருக்கா. இனிமே இங்க இருக்கிறது ஆபத்து. நாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாங்க. அதான் நல்லது. அங்க அண்ணியும் அண்ணாவும் இருக்காங்கல்ல. வா. நீங்க எங்க தான் போயிருந்தீங்க? பேசாம வான்னு சொல்றேன்ல. குளத்துக்குள்ள தண்ணியில அவளை பார்த்ததும் என் மூச்சை நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன்னு என்னால யோசிச்சு பார்க்க கூட முடியல. வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. அவ பார்வை அப்படி இருந்தது. இவர் முதல்ல அவளை பார்த்தேன்னு சொன்னப்ப நான் நம்பவே இல்ல. அடுப்படியில எனக்கு முன்னாடி வந்தது அவதான். மரணம் அப்படிப்பட்டது தானே. அவளோட ஆத்மா அலைஞ்சுகிட்டு இருக்கும். அது ஆத்மா இல்ல, அவ உயிரோட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கும் நம்ம கவனமா இருக்கணும். ஆத்மாக்கு நம்ம மேல கோபம் இருக்கு. அம்மா தானே சிரிக்கிறாங்க. யார் இருக்கா அம்மா கூட? யாருமே வரலையே. நீ வா, நம்ம போய் பார்க்கலாம். நீ போய் கொஞ்சம் பாரு ரேணுகா. நான் தனியா எங்கேயும் போக மாட்டேன். யாரும் தனியா எங்கேயும் போகவும் வேண்டாம். எப்போ எல்லாரும் ஒன்னா இருப்போம். வாங்க. வா. ஆமா, அந்த பையன்கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொல்றதுக்கு? தினமும் கோயிலுக்கு வருவியான்னு அவன் என்கிட்ட கேட்டான். நானும் எதுக்குன்னு கேட்டேன். பார்க்கதான்னு அவன் சொல்றான். இப்படி நீ என்ன பார்க்க வர விஷயம் என் சித்தப்பாங்களுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் திரும்பி பார்த்த அப்புறம் அவன் நின்ன இடத்துல ஒரு புல்லு கூட இல்ல. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க வெளியில போனாங்கன்னா அப்புறம் பசங்க பின்னாடி தானே வருவாங்க. அந்த பசங்க உன் மேல ஆசையும் படுவாங்கல்ல. என் மேல யாரும் ஆசைப்பட வேண்டாம். வரட்டும், நான் காமிக்கிறேன் என்னோட சக்தி என்னன்னு. இங்க என்னங்க நடக்குது? அம்மா முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்குது அவதானே? என்னால நம்பவே முடியல. ஆமா, இப்போ உண்மையா அவ இறந்துட்டாளா இல்லையா? கூட இருந்த வேலையாட்கள் குழிய தோண்டி அவளை வெளியே எடுத்திருப்பாங்களோ? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? அண்ணே, அவங்க சொல்றது சரிதானே. நிஜமாவே அவளை நம்ம கொன்னோமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அங்க போய் அந்த குழிய தோண்டி பாருங்க. அவளோட உடல் அங்க இருந்ததுன்னா இது அவளோட ஆத்மா தான்னு நம்ம நம்பலாம். சரி வா. இங்க நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னு நாம இன்னைக்கே தெளிவுபடுத்திக்கணும். வா. பத்திரமா போங்க. அவங்க கிட்ட என்ன பத்திரமா போங்கன்னு சொல்ற? அவ இப்ப இங்க தானே இருக்கா. பத்திரமா இருக்க வேண்டியது நம்ம தான். அங்க ராதிகா, அவளோட உடல் கண்டிப்பா அங்கதானே இருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ஒருவேளை நம்மளோட அழிவா இருக்குமா? ஐயோ, நம்மளும் அவங்க கூட போயிருக்கலாம். பயந்து பயந்து இங்க உட்காரவே முடியல. என்னோட நிலைமையும் அதுதான். அந்த துணி விலைக்கு முகத்தை காட்டுங்க.
என்ன சித்திங்க 2 பேரும் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.